ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் அப்கமிங் கார்த்திக் ரேவதி இவங்களோட மேரேஜ் ட்ராக் வரப்போகுது. எஸ், பயங்கரமான ஒரு எபிசோடாக இருக்க போகுது. இங்கே வந்து கார்த்திகை தீபம் சீரியலில் ரேவதி வந்து ஒரு பையனை விரும்புகிறாங்க. அந்த பையனோட மேரேஜ் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் கிட்ட வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் தன்னோட அப்பாவை வந்து அவங்க அம்மா அப்பாவை பார்க்குறதுக்கு பெர்மிஷன் கேட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க. அந்த விஷயம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. அப்கமிங் மேரேஜ் ஷூட்டும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து நம்மளுக்கும் அப்டேட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட சாமுண்டேஸ்வரி அவங்க வந்து அவங்களோட அந்த ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி அவங்களுமே பியூட்டிஃபுல்லாக ரெடியாகி இருக்காங்க. அப்கமிங் கார்த்தி ரேவதி இவங்களுக்கு தான் மேரேஜ் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இந்த இடத்துல மகேஷ் அப்படிங்கிற பர்சன் நல்ல பர்சனா, சரியான பர்சனா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏழை அப்படிங்கிறதுனால சாமுண்டீஸ்வரி அவனை ஏதாவது பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது இருக்க போகுதா? அப்கமிங் ரேவதி கழுத்தில் இந்த மேடையிலேயே கார்த்திக் வந்து தாலி கட்டுற மாதிரியான சீக்வன்ஸ் வரப்போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ரேவதி கார்த்திக்கோட மேரேஜ் நடந்துடும். ஆனால் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற அந்த ட்விஸ்ட்டு தான் வந்து சீரியலோட டிஆர்பியை இன்க்ரீஸ் பண்ணி காட்டும். பயங்கர ஹை வோல்டேஜான ட்ராக் கார்த்தி அண்ட் ரேவதி இவங்களோட மேரேஜ் ட்ராக் வரப்போகுது. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ட்விஸ்ட்டில் மகேஷ் வந்து நல்லவரா கெட்டவரா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ரேவதி மகேஷ் 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏழை வீட்டு பையன் அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. சும்மா சிம்பிளாக அந்த ஊரில் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. இப்போ இங்கே சாமுண்டீஸ்வரி, கார்த்தி, மகேஷ் இவங்களோட நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகுது, அப்கமிங் எப்படி மூவ் ஆக போகுது, ரொம்ப ஆர்வமாக இருக்குது. சீரியலோட இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான ஒரு கதைக்களம். பாவம், வெயிட் பண்ணி